to cart. guys, நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா போவோம். ஓம் ஓம். guys, மறக்காம ஏதோ இந்த இதுலலாம் முடிஞ்சிடும் guys. இல்லாட்டி இதுல அடிபட்டே செத்துருவீங்க guys. அப்படிதான் guys செத்துட்டேன் தெரியுமா? நம்ம இப்போதான் இந்த இங்க இருக்கானுங்களா அந்த இடத்துக்கு போறோம் guys. இதோ சொன்னல அந்த 3 பேரும் சொன்னால அப்படி இந்த இடத்துல நீங்க பாத்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இந்த இடத்துல மட்டும் நின்றுட்டாங்கன்னா அவ்வளவுதான், அவங்களால போகவே முடியாது. அவ்வளவுதான், மாட்டு சாவுண்டுதான். பர்ஃபெக்ட் டைமிங் கொடுக்கல போல கைஸ். ஈய குத்துனே வர பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இதே இருக்கு. அவ்வளவுதான், ராப் ஆயிடுச்சு சக்சஸ்ஃபுல்லி கைஸ். 0 rupees வந்துச்சு. ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. வாடா போலாம். வச்சு வா போலாம். என் கார்ல ஏறியா? எங்க போற? என்னது guys, மேலே கொஞ்சம் இடி விழுந்துச்சு. இடி விழுந்ததுக்கு போடா வச்சு போலாம். பாத்தீங்களா இந்த மாதிரி ஏறும். இதை அப்டேட் பண்ணாம வச்சுக்கலாம் பண்ணீங்க ஏறாம போச்சு எங்க பக்கம். அம்மா போச்சு தானே கைஸ். அம்மா ஒண்ணு போச்சு. அந்த போனால இப்ப ஒருத்த போனால கைஸ். அந்த கார் தான் கைஸ். அது காரா பாத்தீங்களா நம்மளோட இது இவன் பர்ஃபெக்டா வந்துட்டான் என்னோடைய. இதுல லாக் போட்டுச்சுங்க கைஸ். அன்லாக் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா யாராவது நம்மள கடை எடுத்துட்டு போயிடுவான். நம்ம காரை எப்படி எடுத்துட்டு போவோம்? நம்ம காரோட சாவி நம்ம தானே கொஞ்சம் வச்சுப்பீங்க. ஆனால் லாக்ல போடல, அன்லாக்ல தானே இருக்கு. அப்படியே இருந்தாலும் அவன் காரை போய் பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும் கைஸ். அவன் காரை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணாங்க. என்னமோ சொல்ல வந்தேன் கைஸ். ஐயோ நான் என்னமோ வளர்த்துக்கேன் கைஸ். என்னமோ சொல்ல வந்தேன் காய். ஆனா நான் என்னமோ வளர்த்துருக்கேன். என்ன வளருன்னு எனக்கே புரியல. நான் ஏதாவது என்னத்தை சொல்ல வந்தேன். இந்த கேம்ல நம்ம வச்சிருக்க காரை ஒருத்தன் வாங்கி வச்சிருந்தானா அவன் நம்மளோட கார் மட்டும் அன்லாக்ல இருந்துச்சு. அதான் பேசஞ்சர் ட்ரெயின் காமிக்குதா. அதுதான் அங்க வந்து அதுதான் நம்ம காரை வச்சிருக்கோம்ல அதே மாதிரி வேற ஒருத்தர் இதே காரை வாங்கி வச்சிருந்தானா நம்ம தான் அப்கிரேட் படிச்சிருந்தோம்னா அந்த அப்கிரேடோட சேர்த்து அவன் கார் எடுத்துட்டு போயிடுவான் கைஸ். அது அன்லாக்ல இருந்தா லாக்ல இருந்தா எடுத்துட்டு போக முடியாது. லாக்ல இருந்தா எவனாலும் ஏறவும் முடியாது கைஸ். ஓகே, இதான் சொல்ல வந்தேன். ஆனா நம்ம விளையாட்டு இருந்தேன். என் தொண்டை கரகரன்னு ஆயிடுச்சு. என்னாலே ஃபீல் பண்ண முடியுது. ஹெட்செட் போட்டு காதெல்லாம் வலிக்குது கைஸ். நான் கீழே வச்சுட்டு கூட பேசுவேன். இருந்தாலும் ஒரு இதுக்கு கேம் ஆடியோ ஆட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஜல்ரிஷா பண்ண கைஸ் அதுக்குங்க ஒன்று. அப்கிரேட் பண்ண சாரி. எவ்வளோ அப்கிரேட் பண்ண தான் போகிறோம். அது என்னோட சொல்லண்டா.
ஒரு ஷிட் இவன் அப்கிரேட் பண்ண போல. இந்த கார் எடுப்போம். இந்த கார் தான் வாங்கலாம்னு இருந்த கைஸ். இதோ அவன் திருப்பினாலும் அந்த கார் தான் வாங்கலாம்னு இருக்கேன். இந்த காரை வாங்கிடலாமா? இல்லாட்டி இந்த ரோஸ் தர என்னது ரேண்டோ வீடியோ இந்த காரை வாங்கலாமான்னு சொல்லுங்க கைஸ். ஸோ இந்த காரை வாங்கலாமா இல்லாட்டி இந்த காரை வாங்கலாமா சொல்லுங்க. என்னமோ வந்துச்சு. இங்க இருக்கு பாருங்க கைஸ். 1 மில்லியன் பார்க்குற கார். என்கிட்ட 1 மில்லியன் இல்லை. இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி. ஐயோ கார் மாட்டிச்சு. 92 வாங்கிக்கலாம் தான். 150k வச்சிருக்கேன். இன்னொரு 50k எடுத்துட்டு தான் அந்த வீடியோவை எண்ட் பண்ணுவேன். அத வரியில எண்ட் பண்ணவே மாட்டேன். போலாமா? போலாம். நானும் சும்மாலாம் இருக்க மாட்டேன். நான் ராப் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஜுவல்லரி ஷாப்பை ராப் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன். இந்த க்ரௌன் ஷாப் க்ரௌனு அதுமா போயர் போட்டுறாரு. நான் பார்க்கவே இல்லை. க்ரௌன் மாதிரி இருக்கிறதுனால க்ரௌன்னே பேசல. இதோ அந்த கார் கூட இது இங்கே தான் தெரியும் பாருங்க. தான் இந்த ஷாப்பு அல்லாக்குள்ள தான் கிரீன் கலர் காமிச்சுதான் வர முடியும். வந்த உடனே ஏதோ இந்த இடத்துல ஒன்று கோடு இருக்கும், அல்லாட்டி அந்த இடத்துல கோடு இருக்கும், இல்லாட்டி அந்த இடத்துல கோடு இருக்கும். இந்த இடத்துல கொடுக்க இப்போ 2922 இப்போ வந்தீங்கன்னா சில டைம் இதோ அந்த கார்னர்லேயும் இருக்கும் 2922 கூட வந்து 2922 பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகும். நீங்கள் மட்டும் போய் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் என்ட்ரு ஆகிறீங்கன்னா செக்யூரிட்டி ரூமில் போயிட்டு பண்ணணும். அப்போ எனக்கு முன்னாடியே வந்ததுனால இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்துருந்தீங்கன்னா இடத்துல பிளாக்ல இருக்கும். நீங்கள் செக்யூரிட்டி ரூமில் போயிட்டு ஹேக் பண்ணணும் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் வால்ட்டு செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்கும். ரெட் கலரில் ஹேக் பண்ணிருக்கும் போது ஒன்று மட்டும் ரெட் கலரில் காமிக்கும். அந்த ரெட் கலரில் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு மீதிலாம் இருக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுறலாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படியே விட்டுறக்கூடாது, அதையும் ஹேக் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த வால்ட் ஓப்பன் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டம் கைஸ். இந்த வால்ட் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி ஒரு மணி நேரமா இந்த வால்ட்டு கிட்ட இன்னும் எப்படி ஓப்பன் பண்ணுறது ட்ரை பண்ணிட்டாங்க கைஸ். நீங்கள் நார்மலாக காசு ரோப்ளாக்ஸில் யூஸ் பண்ண பண்ணிட்டீங்கன்னா உங்களால் 5000 கிட்ட தான் இருக்க முடியும். நான் ரோப்ளாக்ஸ் யூஸ் பண்ணி பேக் சைஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கனால என்னால் 8000 ரூபாய் எடுக்க முடியும். 5000 ரூபாய்க்கு என்னமோ 5000. சரி வாங்க போகலாம். போலீஸே ஜிஜிடா மச்சி சாப்பிட்றேன் செத்துறேன். சாடச்சு நின்று பண்ணா திடீர்னு ஸ்பீடா போக பாருங்க. இந்த ஸ்பீடா போறாங்களா செத்துட்டேன். காண்டாகுது கைஸ். செத்துட்டாலே எனக்கு காண்டாயிடும். 3 கொஸ்டின் மார்க் வர போடுறது. 7000 இது வச்சிருக்கேன். நார்த் பிடிச்சானா 7000 ரூபாய் கிடைக்கும். 7750 பிளஸ் 400 போட்டீங்கன்னா 8000 ரூபாய் கிடைக்கும் அவனுக்கு. என்ன பிடிச்சானா எங்க இருக்கும். ஆனா என்னை எவனுமே பிடிக்க முடியாது பாருங்க. அந்த க்ரௌன்ல மட்டும் அந்த அவ்வளவு தூரம் வரை வருவாடுங்க கைஸ். அன்னைக்கு ஒரு நாள் கைஸ் அப்படிதான் எடுத்துட்டே இருக்கும் போது ரஜக்குன்னு வந்து புடிச்சிட்டா. என்ன கிளிச் ஆகி நான் ப்ரிசன்ல தான் இருக்கேன். இருந்தாலும் என் பேக்ல அந்த 8000 ரூபாய் காமிச்சினே கிடக்குது. போய் வித்ரா போல இது கலெக்டர் கிட்ட போய் கொடுத்து நான் பிளாக் கரன்சியை ஒயிட்டா மாத்துறதுக்காக போனேன். போய் பார்த்தா காசு கிடைக்கும்னு பார்த்தா ஏமாற்றம் தான் கட்சி. சரி வாங்க கிராப் பண்ணலாம். கீழே பிடிச்சா இருக்கும். சரி நான் அந்த கத்தி எடுத்துறதுக்கே ஏதோ அந்த
புக்காட்டி கார் வாங்குறதுக்கு காரணமும் இந்த ஜுவல்லரி ஷாப் தான். வாங்கணும்னு நினைக்கிறதுக்கும் இந்த ஜுவல்லரி ஷாப் தான். இந்த கத்தியை வாங்கி எடுத்துறது இருக்குல்ல, இந்த கத்திரியை வாங்கி எடுத்துறதுக்கும் இந்த ஜுவல்லரி ஷாப் தான் காரணம். ஜுவல்லரி ஷாப் நீச்சா சார் ரைஸ் க்ளோஸ் பண்ணாங்க. ரைஸ் ஓபன் பண்ணுடா போடா வச்சு. ஒரு கார் பார்த்தீங்கன்னா சார் ராக்கெட் ஃபியூல் இல்லை கைஸ், ராக்கெட் ஃபியூல் வச்சு தான் பறந்துட்டு ராக்கெட் ஃபியூல் காணும் காணும் கிடையாது, காலி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆனால் என்னால் ராக்கெட் ஃபியூல் இல்லாமலே என்னால் போக முடியும் கைஸ். எப்படி தெரியுமா? டான் 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 டான். இந்த டோக்கியோ ட்ரிஃப்ட் படம் பார்த்து வந்து டோக்கியோ ட்ரிஃப்ட் வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஃப்ரீயா தான் கைஸ் இருக்கு. ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, டோக்கியோ ட்ரிஃப்ட் ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ்ல இருக்கு. நீங்க டோக்கியோ ட்ரிஃப்ட் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போய் பாருங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுல ஃபேமிலியா பார்க்கறதா இருந்தா கொஞ்சம் பிரச்சனை தான். ஐயோ கைஸ் விழுந்துட்டேன் கைஸ், போங்க கைஸ். நீங்க போயிருக்கிற போயிடுச்சு. இந்த வழியா போக முடியும் தானே? இருங்க கைஸ், இந்த வழியா போக முடியும்னு நினைக்கிறேன். ஆமாம்மா இந்த வழியா தான் போகணும். இதுதான் ப்ராப்பரான ரோடு. இதை விட்டு மேலே ஏறலான்னு பார்த்துட்டு இருக்கேன். சில டைம் இந்த மாதிரி ரோட்டை விட்டு வெளில போவோம். நான் எந்த இடத்துக்கு போறேன்னா அந்த இடத்துக்கு கரெக்டா வரேன்டா. இது இவன் ஒருவேளை தான் இவன் தான் அவன் தான் இவன் தான் இவன் தான் அவன் தான் சுனா பானா சுனா 10,000 ரூபாய் கட்டாச்சு. வேற காலம் கன்ஃபார்ம்டு அவன் தான் இவன் அப்படின்னு நான் என்னோட ஒரு கெஸ் இப்படிதான் கைஸ் அப்பப்ப நின்று அதுக்கப்புறம் சளி தொண்டையில இருந்து வரும். அது அப்படியே ஒரு துப்பிட்டு வருவேன் வெளில போயிட்டு. இந்த வாட்டி விரும்ப மட்டும் வந்திருக்கு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணது ஆரம்பிச்சதுல இருந்து விரும்ப ஒரு வாட்டி கூட எனக்கு வந்து வரல சளி தொண்டையில இருந்து. மேபி உங்களுடைய அன்பு என்னுடைய மருந்தா இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். உங்களோட அன்பு தான் என்னோட மருந்து போல கைஸ். நம்ம 20+ நம்ம கச்சுறது. இந்த இது வாங்கலான்னு பாக்குறேன். கிரேட்டு எவ்வளோ? ஹையஸ்ட் கிரேட் எவ்வளோ? 100K லெஜெண்டரி கிரேட். இதுல வெஹிக்கிளா? லெஜெண்டரியில வெஹிக்கிள் கிடைக்கும் கைஸ். போலீஸ் நினைக்கிறேன். இல்லை போலீஸ் பயந்துட ஒன்று சொல்றேன். சரி நான் இந்த கேம்ல வந்து நான் வந்து இந்த மாதிரி பொட்டியெல்லாம் ஓப்பன் பண்ணுவேன். இந்த ஃப்ரீயா கிடைக்கலாம் பொட்டி அப்பதான் ஓப்பன் பண்ணுவேன். இந்த ட்ரேடிங் ஆப்புக்கு போறது எப்படின்னு தெரியலன்னா இங்க பாத்தீங்களா பாத்தீங்களா கைஸ் எல்லாம் அப்படியே தத்துட்டா பாத்தீங்களா வந்துட்டேன். 10 நாளே உள்ள முடியாது. ஆனா பின்னாடி ஒரு வழி இருக்கு, அதை மறந்து வேணுங்களா? அதான் போறோம். நான் இதை மாத்தலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் நல்லதா வச்சிருக்கோம். நம்மளோட பிரைஸ் கம்மியான காரு நல்லதா வச்சிருக்கானுங்களா சார்.
போலீஸ் சொன்னா நல்லா இருக்கும். சரி நான் இங்க வெயிட் பண்ண தொட்டு ஐயோ 9K 7K நான் அரெஸ்ட் ஆன ரீசெண்டா 7K என்ன சிலைக்கு விடு ரொம்ப மூளைய கசக்கி வச்சிருக்கோம். இப்போ இது வந்திருக்கா நான் இப்போ புது இது கற்று தரேன். அதுக்கு நீங்க ஒரு ராபரியா அது ஷிப்ல இருந்து திரும்பணும். அந்த ராபரிக்கு உங்களுக்கு ஃபிளைட் தகுந்த இந்த போலீஸ்க்கு வந்து ஃபெயில் ஆயிடுச்சுலாம். இந்த போலீஸ்க்கு வந்து ஃபிளைட் எடுக்கணுமா நீங்க வாங்க. கார் தேவையில்லை. காரை தூக்கி வீசிட்டு இப்படி ஏறிடணும். இப்படி ஏறி இதோ இங்க வந்து அதேதான் அதே மாதிரி ஏறி இங்க ஹைஜாக் பண்ணிடுங்க. 10 ஹைஜாக் பண்ணுங்க. ஏன்னா அத பாத்திரோட சிக்கும் சுட்டே கொண்டுருவான். ஹைஜாக் பண்ண கத்து டிரைவ் பண்ணுங்க. ஈ குத்திங்கன்னா மேலே போவான். கியூ குத்திங்கன்னா கீழே வருவான். ஸ்பேஸ் பார் அமுத்துனீங்கன்னா ஜம்ப் பண்ணிடும் கீழே விட்டுருவான். ஜி அமுத்துனீங்கன்னா இது வரும். இந்த ஜி அமுத்தி இதை எடுத்துட்டு போயிட்டு இந்த எவ்வளோ போச்சு அந்த இது காருவோம். இந்த ஷிப்ல இதெல்லாம் எடுத்துருவாங்கள கண்டெய்னர்ஸா அந்த கண்டெய்னர்ஸ் தான் தூக்கிட்டு வரணும். இந்த ராபருக்கு என்ன போயிடுச்சா ஷிப்பு சார் ஷிப்பு போயிடுச்சு. ஷிப்பு நீங்க வந்தீங்கன்னா இங்க வந்தீங்கன்னா உங்களை கண் கூட பார்க்க முடியும். இங்க ஒரு ஷிப்பு போதா இந்த எல்லையை தாண்டறதுக்குள்ள நம்ம போய் எடுத்துருக்கணும். எல்லாம் தாண்டிடுச்சு. இப்போ தான் கழிச்சு அப்படியே இது இந்த ஐலாண்டு தான் சுற்றிட்டு போகுது. நம்ம இப்ப அங்க ஆயில் இது பண்ணலாம். ஆயில் இதுதான் என்னோட குஸ்துக்கும் தேவையானது. ராப் த ஆயில் RIG ரேஜ் 3 டைம்ஸ் போட்டிருக்காங்க. ஆயில் இருக்கிறதுக்கு நீங்க வந்து இந்த ஹெலிகாப்டர்ல போயினா சுட்டு கொண்டுருவானுங்க. நீங்க இந்த இது இருக்குல்ல இந்த போட்டை தான் ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. போட்டை எடுத்துட்டு போயிட்டு விட்டீங்கன்னா அவ்வளோதான். ஆல்ரெடி ஒருத்தர் ட்ராப் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்பவே சொன்னானுங்க பிஃபோர் இல்ல இல்ல இது 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 ஐயோ இந்த நேரத்துல எல்லாரும் செத்துருப்பானுங்களே. டெம்போ கிட்ட ஒரு இது நியூக்ளியர் பாம்பு வந்துருக்கு. இதோ இந்த புது அப்டேட்டோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். கார் வேற பாளையத்திலே மாட்டேங்குது. இங்க ஒரு ரோடு வேற வரும். அது இல்லையா சா ஃபோர்த் லெவல் போயிட்டு அதோ ஏதாவது டோர் இருக்கலாம். இதுக்குலாம் ஓப்பன் ஆகும். ஜுவல்லரி ஷாப் 5 டைம்ஸ் தான் பண்ணுவான். அதுதான் நான் ஜுவல்லரி ஷாப் பார்த்துட்டு இருக்கேன். ஜுவல்லரி ஷாப் இதை போய் நிற்போமா அல்லாக்கு வர வரையும் வச்சிருக்கான். சரி மேப் ஓப்பன் ஆகாது. ஜுவல்லரி ஷாப் கிட்ட போய் வெயிட் பண்ணலாமா இல்லாட்டி நம்ம எல்லாத்தையும் லூட் பண்ணலாமா? ஸ்டீம் பண்ண போலையே சார் கொஞ்சம் போரிங்காக பிறந்த தெரியல. போரிங்காக பிறந்த தான் இருக்கு. சரி கைஸ் நம்ம லாஸ்டா இதோ அந்த 5 வாட்டி ஜுவல்லரி ஷாப் இருக்குல்ல அது ஒரே ஒரு வாட்டி ஜுவல்லரி ஷாப் போனா கூட பரவாயில்ல. ஜுவல்லரி ஷாப்பை ராப் பண்ணிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். சார் ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே கைஸ் நம்மளுக்கு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. ஜுவல்லரி ஷாப் எவனோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போகிறோம். ஓடிஷி கடலுக்குள்ளே போய்க்கலாம் போல. கடலுக்குள்ளே போனால்
வெயிட் பண்ணுங்க guys. Very guys. நான் உள்ளுக்குள்ள போயிட்டு என்ன வெளில வர சொல்லி பாக்குறீங்களா? கத்தி எடுக்கிறதுக்கு guys. நான் நிறைய வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஜுவல்லரி ஷாப் முடிச்சுட்டு வெளில வந்த செகண்டே நான் பிடிச்சிருவானுங்க. என்கிட்ட கன்னும் இருக்காது எதுவும் இருக்காது, நான் பெரிய தோத்துருவேன். அதனாலதான் இப்ப கன்னை திருப்பலான்னு பார்த்தா அதுக்குள்ள ஒருத்த ஆரம்பிச்சிட்டான். சரி ஒரு பிரச்சனையும் இல்லை, எச்சியை தொலைச்சு போடுற மாதிரி தொச்சு போட்டு எச்சியை வச்சு போடுற சொல்ல மாதிரி. ஐயோ சரி நம்ம மாலில் போய் பண்ணி பின்னாடி போ. இதோ இந்த கார் வச்சிருக்கோம் கடுப்பேற்றாங்க. ஐயோ அப்பா, நைட்ரோ கேஸ் போட்ட மாதிரி அப்படியே ஸ்பீடா ஒரு ஒன் அப்படியே ஜோயின் இந்த 1 மில்லியன் கரண்டா பாரு. 1 மில்லியன் போயிடலாம். நான் அப்படியே கத்தி தான் வச்சிருக்கான் பாருங்க. கத்தி அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்குது guys. ஓ இந்த பக்கம் போணுமா? தெரியாது. கட்டி வச்சு வெட்டுவானுங்களே. ஆனா I imagine it was that it was fake. நான் இதோ ஒருத்தன் கத்தி வச்சுட்டு வந்தாங்க ஐஸ். போன எபிசோட்ல பாத்தீங்கன்னா அதுவான்னு தெரியல, நான் விளையாண்டு இருக்கும் போது நினைக்கிறேன். ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு வந்தாங்க ஐஸ். கத்திட்டு வந்து இதோ இந்த இடத்துல தான் வச்சுட்டு இப்படி ரெண்டு சைடு தான் பண்ணாங்க ஐஸ். பார்த்தா சரி லூசு பையன் வெட்டிட்டு கிடக்குறான்னு சொல்லிட்டு நான் திரும்பி அங்க அதுதான் இது பண்றேன். திரும்பி பார்த்தா அவன் பாட்டு கிளம்புறான். என்னன்னு பார்த்தா பேக் ஃபுல் ஆயிடுச்சு போல. ஐயோ எப்படி ஃபுல் ஆச்சு? ஒரு வேளை அந்த இதுதான் நடக்கு கைஸ். வெரி கைஸ். சரி அவ்வளவுதான் கைஸ், வீடியோ இதோட முடிச்சு. Bye bye, see you later. வேண்டாம்